உங்களுடைய வாழ்க்கையில ராகு கேது இதுவரைக்கும் ஆட்டி பிடித்த விதம் என்பது மிகவும் ஆழமானதாக இருக்கும். அது உங்களுக்கே தெரியாதுங்க. ராகு கேதுவால ஏற்பட்ட பிரச்சனைகள் தான் என்று அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுக்கு தெரியாம நடந்த சில விஷயங்கள் உங்களுடைய கண்ணுக்குள்ளேயே இருந்து கொண்டே இருக்கும். ஆனாலும் அதை உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. அந்த மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் சில பிரச்சனைகள் நீங்க நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நிச்சயமாக நடந்திருக்கும். நீங்க இயல்பாக உணர்ச்சி மிகுந்த ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. யார் ஏதாவது ஒன்று கூறினால் கூட நீங்க உடனே கண்கள்ல இருந்து கண்ணீரானது உங்களுக்கு வந்துவிடும். அந்த அளவுக்கு உணர்ச்சி மிகுந்த ஒரு நபராக இருப்பீங்க. அதே மாதிரி மற்றவர்கள் மீது நீங்க எப்பொழுதுமே அன்பையும் எப்பொழுதுமே உணர்ச்சியையும் அதிகமாகவே கொடுப்பீங்க. மற்றவங்களும் நம்ம மீது அதை காட்டணும்னு நினைப்பீங்க. ஆனா அது ஒருபோதும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கவே நடக்காதுங்க. இந்த மாதிரியான மனக்கவலைகள் உங்களுக்குள்ள இருக்கத்தாங்க செய்யும். பிறரை நினைத்து வாழக்கூடிய ஒரு நபர்களாக நீங்க இருப்பீங்க. மற்றவங்களுக்கு உங்களை பிடிக்கவில்லை என்றாலுமே நீங்க மற்றவங்களுக்காக வாழுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபராகத்தான் நீங்கள் இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டும் இருப்பீங்க. ஆனா அந்த ராகு பகவான் உங்களுடைய மனதில் அதிகமான ஆசைகளை தூண்டி விடுவார். அந்த ஆசைகளை அனைத்தையுமே நீங்க மற்றவங்களிடம் போய் கூறும் பொழுது அந்த ஆசைகள் அனைத்திலும் உங்களுக்கு பிரச்சனைகளை மட்டும்தாங்க ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதனால அந்த ராகு பகவான் ஆசைகளை அதிகப்படுத்தி குழப்பங்களையும் வெளிப்புற உலகின் அழுத்தத்தையும் உங்களுக்குள்ள உருவாக்கி கொடுப்பார். ஏதாவது ஒரு முடிவுகளை எடுத்தா கூட குழப்பங்களாகனது உருவாகி என்ன பண்ணுவது ஏது பண்ணுவதுன்னு தெரியாம உங்களுக்குள்ள ஏகப்பட்ட சிக்கல்கள் நிச்சயமாக உருவாகவும் செய்யுங்க. அதே நேரத்தில் கேது பகவான் உங்களை உள்ளுக்குள்ள இழுத்து கொண்டேதாங்க இருப்பார். உங்களுக்குள்ள தனிமை விலகல்கள் மற்றும் ஆன்மீக தேடல்களுக்கு உங்களை தள்ளி கொண்டே இருப்பார். என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாம உங்களுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகளையும் உங்களுக்குள்ள உருவாக்கியும் செஞ்சிருப்பாங்க. இந்த இரு எதிர்மறை சக்திகள் தாங்க சேர்ந்து உங்களை ஒரு நேரத்துல உயர்த்துவது போல நிச்சயமாக தோன்றி அதுவும் உங்களுக்குள்ள நிச்சயமா பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை கொடுத்து கொண்டேதாங்க இருந்திருக்கும். ஜோதிட ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா இது ராகு கேதுவின் ஆட்சி உங்களுடைய முக்கியமான வாழ்க்கை ஸ்தானங்களை தாக்கியதின் ஒரு விளைவாக இருக்கும். ஏன் ஏற்படுது எதனால ஏற்படுகிறது என்று எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஆனா அதனை நீங்கள் எப்படியாவது வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும் அப்படின்னு நீங்க எவ்வளவோ பாடுபடுவீங்க. இருந்தாலும் அது அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத முயற்சிகளை மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டேதாங்க இருக்கும். இந்த ராகு கேது உங்களுடைய வாழ்க்கையில வந்ததற்கான முக்கியமான காரணங்கள் என்ன தெரியுமா? உங்களுடைய ஆன்மாவின் வளர்ச்சியால மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த ராகு கேது தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுக்குள்ள உருவாக்கியதுங்க. நீங்க உண்மையான வாழ்க்கை மதிப்புகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த கிரகங்கள் உங்களை சோதித்து கொண்டேதாங்க இருக்கும். நீங்க எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு உள்ளாகி இருப்பீங்க. அதனால என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு தெரியாம உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகளும் ஏகப்பட்ட அளவுக்கு உங்களால நம்ப முடியாத அளவுக்கு உங்களுக்குள்ள துன்பங்களும் உருவாகி இருக்கும். நீங்க யாரை நம்பணும் எதை விட்டு விலகணும் அப்படின்னு எந்த விதமான மனதையும் உங்களுக்குள்ள கற்றுக் கொடுக்கவும் வைத்திருக்கும். ஆனா ஆரம்பத்துல எதுவுமே உங்களுக்கு தெரியாமத்தான் இருக்கும். தெரியாம நீங்க மற்றவங்களை அதிகமாக நம்பி அதிகமான அளவுக்கு ஏமாந்திருப்பீங்க. அதிகமான அளவுக்கு நீங்க காயமடையவும் செஞ்சிருப்பீங்க. இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுக்குள்ள நிச்சயமாக கிடைத்திருக்குங்க. உங்களுடைய குடும்பத்திலும் இதனுடைய தாக்கங்கள் நிச்சயமாக இருந்திருக்கும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய தாய் இல்லைன்னா உங்களுடைய குடும்பத்தில் உணர்ச்சி வசமான நபர்கள் நிச்சயமா இந்த ஒரு காலத்துல பாதிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டு அவங்க என்ன செய்யறதுன்னு தெரியாம எத்தனையோ காலங்களுக்கும் எத்தனையோ செயல்களுக்கும் நிச்சயமா ஈடுவும் பட்டிருப்பாங்க. குடும்பத்துல புரிதல் என்பதே குறைந்திருக்கும். குடும்பத்துல யாரையும் பிடிக்காத ஒரு நிலைமைகள் கூட உருவாகி இருக்கும். உள்ளுக்குள்ள எதையுமே வைத்துக்கொண்டு வெளியில் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலைகள் கூட உங்களுக்குள்ள உருவாகி இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு புரிதல் இல்லாத ஒரு குடும்பத்துல நீங்க வாழ்ந்து கொண்டும் இருப்பீங்க. சின்ன விஷயங்கள்ல கூட பெரிய சண்டைகளாக போய் முடிந்துவிடும். ஆரம்பத்துல எல்லாமே உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களாகத்தான் தெரியும். ஆனா அனைத்துமே அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பெரிய ஒரு விஷயங்களாக மாறவும் ஆரம்பித்து விடும். நிதி பிரச்சனைகள் போன்றவைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு கொண்டேதாங்க இருக்கும். இன்னும் சில நேரங்கள்ல கூறணும் அப்படின்னா நீங்கள் குடும்பத்திற்காக அதிகமாக தியாகம் செய்யக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. நீங்க அதிகமா தியாகம் செய்து உங்களுடைய வாழ்க்கையில அதிகமான பிரச்சனைகளை நீங்களே இழுத்துக்கொள்வீங்க. அந்த மாதிரியான ஒரு நபர்களாக எப்போதுமே நீங்க இருப்பீங்க. அதற்கான மதிப்பு கூட உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்காத ஒரு உணர்வு நிச்சயமா உங்களுக்குள்ள உருவாகி உங்களை பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா நிச்சயமா ஆழ்த்தி இருக்குங்க. உங்களுடைய வாழ்க்கையில தடைகள் ஏற்பட்ட ஒரு அட்டவணைகள் கூட இருந்திருக்கும். அட்டவணைகள் போல உங்களுடைய வாழ்க்கையில தடைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஆனா நன்மைகள் என்பது ஏற்படாது. நீங்களும் நன்மைகள் எப்படா ஏற்படும், நமக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எப்படா தீரும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் உங்களுக்குள்ள இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் நன்மைகள் என்பது ஏற்படாமல் தீமைகளும் உங்களுக்குள்ள பிரச்சனைகள் மட்டும்தாங்க ஏற்பட்டு கொண்டே இருக்கும். நீங்க முன்னேற முயன்ற ஒவ்வொரு நேரத்திலும் ஏதாவது ஒரு தடைகள் உங்களை சுத்தி வந்து கொண்டேதாங்க இருக்கும். இதற்கான காரணங்கள்
ராகு பகவான் கொடுத்த மாய வாய்ப்புகளும் கேது பகவான் கொடுத்த திடீர் தடைகளும். இதனால நீங்க எவ்வளவுதான் நன்மைகளை பண்ணணும்னு நினைத்தாலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பது நடக்காதுங்க. தீய தீய செயல்களும் தீயகரமான சில விளைவுகளும் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டிருக்கும். இது வரைக்கும் நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நடக்க போவது என்ன, உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு உயரப் போகிறது என்பதை நீங்க பத்தி தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து கொண்டே இருக்குங்க. வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு சிறிய மாற்றங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றமாக தெரிய ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில இது வரைக்கும் நன்மைகள் என்பது நடக்காம தான் இருந்தது. ஆனா இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும். சின்ன சின்ன மாற்றங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய மாற்றங்களாக தெரிய ஆரம்பிக்கும். சந்திர பகவான் உங்களுடைய மனநிலையை அமைதியாக்கி விடுவார். உங்களுக்குள்ள எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு பயங்கள், எவ்வளவு விதமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சந்திர பகவான் அது அனைத்தையுமே அமைதியாக்கி உங்களுடைய மனநிலையை நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு போவாருங்க. குரு பகவான் உங்களுடைய அதிபதியாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு செய்தியை நிச்சயமா தேடி கொடுப்பார். குரு பகவான் அனைவருக்குமே நல்ல நல்ல பலன்களை தேடி கொடுப்பார். அதுவும் இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய அதிபதியாக இருப்பதனால சொல்ல வாங்க வேண்டும். நீங்க உங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் உங்களுடைய முயற்சிகளையும் நீங்க உங்களுடைய வேலைகள் உங்களுடைய தொழில்களில் நீங்க வைத்து பாருங்க. உங்களுக்கான ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய அதிபதி குரு பகவானால் நிச்சயமாக உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்குங்க. நீங்க எந்த விதமான நல்ல காரியங்களை தொடங்கினாலும் உங்களுடைய குரு பகவானை நினைத்து நீங்க தொடங்கி பாருங்க. உங்களுக்கு போதுமான அளவுக்கு வெற்றி என்பது நிச்சயமாக கிடைக்கும். நீங்க குரு பகவானை நினைத்து எந்த விதமான முடிவுகளை எடுத்தாலும் அந்த ஒரு முடிவை நீங்க தெளிவாக எடுக்க ஆரம்பியுங்கள். ஒரு முறைக்கு பல முறை யோசித்து பாருங்க. யோசித்து சில முடிவுகளை நீங்க எடுத்தால் மட்டுமே தாங்க உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் என்பது நடக்கும். அவசரப்பட்டு முடிவுகள் எடுத்தீர்கள் என்றால் நன்மைகள் என்பது நடக்காமல் போய்விடும். அது உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனைகளையும் நிச்சயமா ஏற்படுத்தவும் செய்யுங்க. உங்களுடைய அதிபதி குருபால் 4 முக்கியமான மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகும். முதல் மாற்றமாக உங்களுடைய மனதில் நம்பிக்கை என்பது அதிகரிக்கும். அதனால நீங்க எல்லாரையும் நம்பக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்து விடுவீங்க. இரண்டாவது, உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மனிதர்களை நீங்க சந்திப்பீங்க. நல்ல மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில வரவும் ஆரம்பிப்பாங்க. மூணாவதா, உங்களுடைய பணநிலையில் ஒரு சீரான ஒரு நிலைமையானது உங்களுக்குள்ள உருவாகும். பணநிலையில் ஒரு சீரான நிலைமை உங்களுக்குள்ள உருவாகி நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்க போய்விடுவீங்க. நான்காவதா இருப்பது உங்களுடைய வாழ்க்கை பாதை தெளிவாக ஆரம்பிக்கும். என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு தெளிவையும் உங்களுக்கு நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்குங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக கிடைக்குங்க. இந்த ராகு கேது உங்களிடம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்ன தெரியுமா? நீங்க அனுபவித்த துன்பங்கள் அனைத்தும் வீண் போகாது. அது அனைத்துமே இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளாக மாற ஆரம்பிக்கும். அது உங்களை உயர்த்தக்கூடிய அளவுக்கு நிச்சயமா போய்விடுங்க. இந்த ஒரு வார்த்தை உங்களுடைய உள்ளத்துல ஒரு புதிய ஒரு ஒளியை நிச்சயமாக உருவாக்கும். உள்ளத்துல ஒரு புதிய ஒளியை உருவாக்கி நீங்க என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது என்பதை உங்களுக்கு தெரிய வைக்கும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக மாறிவிடுங்க. நீங்க 3 விதமான ஆசீர்வாதங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே கிடைக்க ஆரம்பிக்கும். ஒன்று, மன அமைதி உங்களுக்கு கிடைத்து அடுத்து நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்க தெளிவாக முடிவெடுக்க ஆரம்பிப்பீங்க. இரண்டாவதாக, உங்களுடைய ஒரு உறவுகளுக்குள் ஒரு உண்மையும் ஒரு நம்பிக்கையும் வைத்திருக்கக்கூடிய உறவுகள் இனிமே உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்க ஆரம்பிப்பாங்க. இதனால போதுமான அளவுக்கு உங்களுக்கு நன்மை என்பது நிச்சயமாக நடக்கவும் செய்யும். மூணாவதா இருப்பது, உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ற பலனானது கிடைக்கும். அந்த ஏற்ற பலனினால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் உயரவும் ஆரம்பிக்குங்க. உங்களுடைய வாழ்க்கையில புதிய உறவுகள் வர ஆரம்பிப்பாங்க. புதிய உறவுகள் வந்து இந்த உறவுகள் உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நிச்சயமாக மாறி விடுவாங்க. உங்களை அனைவருமே மதிக்கவும் செய்வாங்க. முன்பு இருந்த போலியான உறவுகளுக்கு மாறாக இவை உண்மையான ஒரு உறவுகளாக மாறவும் செய்வாங்க. இதனால உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏகப்பட்ட மாற்றங்கள் என்பது நிச்சயமாக நடக்கும். அந்த மாற்றங்களினால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகாகவும் மாறிவிடுங்க. இந்த ராகு கேதுவுக்கு நீங்க ஒரு பரிகாரம் பண்ணணும். ஒரு பரிகாரம் பண்ணா தான் உங்களுடைய வாழ்க்கை அழகானதாக இருக்கும். ராகு கேதுவினால் இனிமே உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளும் வராமல் இருக்கும். இந்த ஒரு நேரத்துல நீங்க ஒரு பரிகாரம் பண்ணணும். வியாழக்கிழமை நாட்கள் அல்லனா சனிக்கிழமை நாட்கள்ல விநாயகர் கோவில் இல்லை அப்படின்னா நாகராஜர் கோவிலுக்கு சென்றுக்கோங்க. சென்று கோவில்ல வைத்து ஒரே ஒரு எல் விளக்க மட்டும் நீங்க ஏத்துங்க. ஏத்தி விட்டு ராகுவுக்கும் கேதுவுக்கும் இந்த ஒரு மந்திரத்தை கூறி பாருங்க. ஓம் ராகவே நமக, ஓம் கேதுவே நமக அப்படின்னு இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்க ஜெபித்தாலே போதுங்க. இதை மட்டும் நீங்க செய்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் ஏற்படும்.
எனவே மீனம் ராசி அன்பர்களே, இது உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு திருப்பு முனையாக இருக்கும். இதுவரை நீங்க அனுபவித்த சோதனைகள் அனைத்துமே இப்போது உங்களுக்கு பலனாக மாற ஆரம்பிக்கும். நீங்க பட்ட கஷ்டங்கள் அனைத்துமே தீர்ந்துவிடும். உங்களுடைய வாழ்க்கை இனிமே ஒரு அமைதியை தேடி கொடுக்கும். உங்களுக்குள்ள ஒரு முன்னேற்றம் மற்றும் ஆன்மீக நிறைவு நிறைந்த ஒரு பாதைக்கு நீங்க நகர தொடங்குவீங்க. இதனால உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறிவிடும். மாறுகிறதா இல்லையா என்பதை மட்டும் காத்திருந்து பாருங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய ஒரு பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். நான் அதற்கும் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். நல்லதை நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லதை மட்டுமே நடக்குங்க. நன்றி, வணக்கம். எந்த அளவுக்கு உயரப் போகிறது என்பதை நீங்க பத்தி தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து கொண்டே இருக்குங்க. வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு சிறிய மாற்றங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றமாக தெரிய ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில இது வரைக்கும் நன்மைகள் என்பது நடக்காம தான் இருந்தது. ஆனா இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும். சின்ன சின்ன மாற்றங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய மாற்றங்களாக தெரிய ஆரம்பிக்கும். சந்திர பகவான் உங்களுடைய மனநிலையை அமைதியாக்கி விடுவார். உங்களுக்குள்ள எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு பயங்கள், எவ்வளவு விதமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சந்திர பகவான் அது அனைத்தையுமே அமைதியாக்கி உங்களுடைய மனநிலையை நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு போவாருங்க. குரு பகவான் உங்களுடைய அதிபதியாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு செய்தியை நிச்சயமா தேடி கொடுப்பார். குரு பகவான் அனைவருக்குமே நல்ல நல்ல பலன்களை தேடி கொடுப்பார். அதுவும் இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய அதிபதியாக இருப்பதனால சொல்ல வாங்க வேண்டும். நீங்க உங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் உங்களுடைய முயற்சிகளையும் நீங்க உங்களுடைய வேலைகள் உங்களுடைய தொழில்களில் நீங்க வைத்து பாருங்க. உங்களுக்கான ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய அதிபதி குரு பகவானால் நிச்சயமாக உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்குங்க. நீங்க எந்த விதமான நல்ல காரியங்களை தொடங்கினாலும் உங்களுடைய குரு பகவானை நினைத்து நீங்க தொடங்கி பாருங்க. உங்களுக்கு போதுமான அளவுக்கு வெற்றி என்பது நிச்சயமாக கிடைக்கும். நீங்க குரு பகவானை நினைத்து எந்த விதமான முடிவுகளை எடுத்தாலும் அந்த ஒரு முடிவை நீங்க தெளிவாக எடுக்க ஆரம்பியுங்கள். ஒரு முறைக்கு பல முறை யோசித்து பாருங்க. யோசித்து சில முடிவுகளை நீங்க எடுத்தால் மட்டுமே தாங்க உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் என்பது நடக்கும். அவசரப்பட்டு முடிவுகள் எடுத்தீர்கள் என்றால் நன்மைகள் என்பது நடக்காமல் போய்விடும். அது உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனைகளையும் நிச்சயமா ஏற்படுத்தவும் செய்யுங்க. உங்களுடைய அதிபதி குருபால் 4 முக்கியமான மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகும். முதல் மாற்றமாக உங்களுடைய மனதில் நம்பிக்கை என்பது அதிகரிக்கும். அதனால நீங்க எல்லாரையும் நம்பக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்து விடுவீங்க. இரண்டாவது, உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மனிதர்களை நீங்க சந்திப்பீங்க. நல்ல மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில வரவும் ஆரம்பிப்பாங்க. மூணாவதா, உங்களுடைய பணநிலையில் ஒரு சீரான ஒரு நிலைமையானது உங்களுக்குள்ள உருவாகும். பணநிலையில் ஒரு சீரான நிலைமை உங்களுக்குள்ள உருவாகி நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்க போய்விடுவீங்க. நான்காவதா இருப்பது உங்களுடைய வாழ்க்கை பாதை தெளிவாக ஆரம்பிக்கும். என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு தெளிவையும் உங்களுக்கு நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்குங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக கிடைக்குங்க. இந்த ராகு கேது உங்களிடம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்ன தெரியுமோ, நீங்க அனுபவித்த துன்பங்கள் அனைத்தும் வீண் போகாது. அது அனைத்துமே இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளாக மாற ஆரம்பிக்கும். அது உங்களை உயர்த்தக்கூடிய அளவுக்கு நிச்சயமா போய்விடுங்க. இந்த ஒரு வார்த்தை உங்களுடைய உள்ளத்துல ஒரு புதிய ஒரு ஒளியை நிச்சயமாக உருவாக்கும். உள்ளத்துல ஒரு புதிய ஒளியை உருவாக்கி நீங்க என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது என்பதை உங்களுக்கு தெரிய வைக்கும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக மாறிவிடுங்க. நீங்க 3 விதமான ஆசீர்வாதங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே கிடைக்க ஆரம்பிக்கும். ஒன்று, மன அமைதி உங்களுக்கு கிடைத்து அடுத்து நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்க தெளிவாக முடிவெடுக்க ஆரம்பிப்பீங்க. இரண்டாவதாக, உங்களுடைய ஒரு உறவுகளுக்குள் ஒரு உண்மையும் ஒரு நம்பிக்கையும் வைத்திருக்கக்கூடிய உறவுகள் இனிமே உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்க ஆரம்பிப்பாங்க. இதனால போதுமான அளவுக்கு உங்களுக்கு நன்மை என்பது நிச்சயமாக நடக்கவும் செய்யும். மூணாவதா இருப்பது, உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ற பலனானது கிடைக்கும். அந்த ஏற்ற பலனினால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் உயரவும் ஆரம்பிக்குங்க. உங்களுடைய வாழ்க்கையில புதிய உறவுகள் வர ஆரம்பிப்பாங்க. புதிய உறவுகள் வந்து இந்த உறவுகள் உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நிச்சயமாக மாறி விடுவாங்க. உங்களை எல்லா அனைவருமே மதிக்கவும் செய்வாங்க. முன்பு இருந்த போலியான உறவுகளுக்கு மாறாக இவை உண்மையான ஒரு உறவுகளாக மாறவும் செய்வாங்க. இதனால உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏகப்பட்ட மாற்றங்கள் என்பது நிச்சயமாக நடக்கும். அந்த மாற்றங்களினால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகாகவும் மாறிவிடுங்க. இந்த ராகு கேதுவுக்கு நீங்க ஒரு பரிகாரம் பண்ணணும். ஒரு பரிகாரம் பண்ணா தான் உங்களுடைய வாழ்க்கை அழகானதாக இருக்கும். ராகு கேதுவினால் இனிமே உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளும் வராமல் இருக்கும். இந்த ஒரு நேரத்துல நீங்க ஒரு பரிகாரம் பண்ணணும். வியாழக்கிழமை நாட்கள் அல்லனா சனிக்கிழமை நாட்கள்ல விநாயகர் கோவில் இல்லை அப்படின்னா நாகராஜர் கோவிலுக்கு சென்றுக்கோங்க. சென்று கோவில்ல வைத்து ஒரே ஒரு எல் விளக்க மட்டும் நீங்க ஏத்துங்க. ஏத்தி விட்டு ராகுவுக்கும் கேதுவுக்கும் இந்த ஒரு மந்திரத்தை கூறி பாருங்க. ஓம் ராகவே நமக, ஓம் கேதுவே நமக அப்படின்னு இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்க ஜெபித்தாலே போதுங்க. இதை மட்டும் நீங்க செய்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் ஏற்படும்.
எனவே மீனம் ராசி அன்பர்களே, இது உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு திருப்பு முனையாக இருக்கும். இதுவரை நீங்க அனுபவித்த சோதனைகள் அனைத்துமே இப்போது உங்களுக்கு பலனாக மாற ஆரம்பிக்கும். நீங்க பட்ட கஷ்டங்கள் அனைத்துமே தீர்ந்துவிடும். உங்களுடைய வாழ்க்கை இனிமே ஒரு அமைதியை தேடி கொடுக்கும். உங்களுக்குள்ள ஒரு முன்னேற்றம் மற்றும் ஆன்மீக நிறைவு நிறைந்த ஒரு பாதைக்கு நீங்க நகர தொடங்குவீங்க. இதனால உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறிவிடும். மாறுகிறதா இல்லையா என்பதை மட்டும் காத்திருந்து பாருங்கள்.